வவுனியாவில் பொதுமக்கள் சேவைத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு தற்போது ஒரு பாரிய அதிர்ச்சியை அரசு ஏற்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகளாக வழங்கப்பட்ட ஓய்வூதியத்தில் தவறுதலாக மேலதிக பணம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறி அதனை திருப்பி செலுத்துமாறு ஓய்வூதிய நிர்வாகம் கட்டளையிட்டுள்ளது. அதற்கமைய அரசாங்கம் தவறுதலாக வழங்கிய மேலதிக ஓய்வூதிய பணத்தை வழங்குமாறு கூறிய கடிதம் குறித்து பெண்மணி ஒருவர் கவலை தெரிவித்துள்ளார். 66 வயதான இந்த தாய்க்கு அவரது சிவில் சர்வீஸ் ஓய்வூதியத்தில் சுமார் 40,000 பவுண்டுகள் தவறுதலாக மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வரி பிடித்தங்கள் போக அவர் சுமார் 32,000 பவுண்டுகளை திருப்பி செலுத்த வேண்டும் அல்லது சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளார். இது அந்த தாயின் தவறல்ல. தற்போது அவரது மாதாந்த ஓய்வூதியம் அதிரடியாக குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் அவரது வருட வருமானம் 19,700 பவுண்டிலிருந்து 12,000 பவுண்டாக வீழ்ச்சியடைந்துள்ளது. முதலில் இவரை மாதம் 496 பவுண்டுகள் வீதம் திருப்பி செலுத்த சொன்னார்கள். பின்னர் அது கஷ்டம் என்று தெரிந்ததும் மாதம் 100 பவுண்டாக குறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த பணத்தை திருப்பி செலுத்தி முடிக்க அவருக்கு 93 வயது ஆகும். அது மட்டுமன்றி பாதுகாப்புக்காக அவரது வீட்டின் மீதும் ஒரு சட்ட ரீதியான பிணையை நிர்வாகம் விட்டுள்ளது. ஏற்கனவே மன அழுத்தத்திற்காக மருந்து உட்கொண்டு வரும் இந்த தாய் இந்த சம்பவத்தினால் பாரிய மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் என அவரது மகள் கவலை தெரிவித்துள்ளார். தற்போது நிலுவையில் உள்ள இவ்வாறான ஓய்வூதிய பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக அரசாங்கம் சிவில் சர்வீஸ் பென்ஷன்ஸ் டாஸ்க் போர்ஸ் எனும் விசேட செயலணியை உருவாக்கியுள்ளது. ஜூன் மாதம் 2026க்குள் அனைத்து பிரச்சினைகளும் சரி செய்யப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். சுமார் 8,000 வழக்குகளில் இதுவரை 6,000க்கும் மேற்பட்டோருக்கு சேர வேண்டிய நிலுவைப் பணம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. முன்னர் இந்த ஓய்வூதியத்தை நிர்வகித்த மை சிஎஸ்பி மற்றும் தற்போது பொறுப்பேற்றுள்ள கேபிட்டா ஆகிய நிறுவனங்களின் நிர்வாக குறைபாடுகளே இவ்வாறான குளறுபடிகளுக்கு காரணம் என தேசிய தணிக்கை அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது.